Hi, hello everyone. Welcome to Madhu Vlogs. Today முருங்கை சூப்பு எப்படி பார்க்கலாமா? முருங்கைக்கீரையில் சூப்பு. கொஞ்சமாக முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டு அலசி, சின்ன வெங்காயம் 2, பூண்டு ஒரு 4 உரிச்சு வச்சுட்டு, ஒரு தக்காளி. இந்த சின்ன வெங்காயத்தை சும்மா லைட்டாக இடிச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி பூண்டை போட்டுக்கலாம். பூண்டையும் ஒரு தட்டு தண்ணியில் சாறு இறங்கும் கொதிக்கும்போது. அவ்வளோதான் தட்டிக்கிட்டாச்சு. ரெண்டுத்தையும் ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். இதில் ஒரு கிளாஸ் தண்ணி இருக்குது, இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். ரெண்டு பேர் நல்லா கொதிக்கிட்டோன்ட்டு எல்லாத்தையும் போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சா, ஃபஸ்ட்டு ஆனியனை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பூண்டு, தட்டி வச்ச பூண்டு. தக்காளி ஒரு தக்காளியை கையிலெல்லாம் கரைக்க முடியல, அப்போல்லாம் கையில் கரைச்சிடுவாங்க. நீங்கள் கரைக்கிறதுனா கரைச்சிடுங்க. நான் குட்டி ஜாரில் போட்டு ஓட்டிட்டேன். இப்போ இது நல்லா வெந்து கொதிக்கும். கீரையும் போட்டுருங்க, முருங்கைக்கீரை. அவ்வளோதான், முருங்கைக்கீரை சூப் ரெடி. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு அதிகமாக இருந்தால் குடிக்க முடியாது. 1/4 டீஸ்பூன் உப்பு. அப்புறமா குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் டேஸ்ட்டுக்காக. அடுத்தது நானே செஞ்ச கரம் மசாலா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். அவ்வளோதான். குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டாச்சா, கொச்சிடுச்சா நல்லா. அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம குடிக்க வேண்டியது தான். இப்போ இதுதான் முருங்கைக்கீரை சூப்பு. பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், கரம் மசாலா நம்ம இஷ்டம்தான். சோம்பு கூட போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். சோம்பு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். பசியை தூண்டும். கீரை அயனு நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அதனால் தினம் முருங்கைக்கீரை கொதிக்க வச்சுட்டு இது போல் குடிக்கணும். நீங்கள் என்னென்ன போடுவீங்க, எப்படி செய்வீங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், தெரியாதவங்க கற்றுக்குங்க. இனிய காலை வணக்கம். உணவு தினந்தோறும் சிற்றுண்டி எடுத்துக்கொள்ள வேண்டும், ஆனால் அது சத்துள்ளதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சுண்டல், பாயில்டு எக் சாப்பிட்டு, முட்டை, கொய்யா. இதுக்கு சுண்டலோட தண்ணி கூட இருக்குது. அதில் இது மோர், புதினா, நெல்லிக்காய், பாதாம் பிசின், கரம் மசாலா. இது கரம் மோர். ஓகேவா? புதினா போட்டிருக்கேன், நெல்லிக்காய் போட்டிருக்கேன், இஞ்சி போட்டிருக்கேன், அப்புறம் என்னது பாதாம் பிசின். ஓகே, பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணல, மழை வரட்டும். அடுத்தது நோய்வில்லாத வாழ்வில் குறைவற்ற செல்வம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட
சுண்டல் தண்ணி இருக்கு இல்லையா, அதில் நானே தயார் பண்ண கரம் மசாலா ஒரே ஒரு சிட்டிகை, ரொம்ப இருக்கு, ஒரே ஒரு சிட்டிகை கரம் மசாலா போட்டுட்டு சிட்டிகை மிளகு, நான் குடிக்க முடியாது, அவ்வளோதான் போட்டுட்டு சுண்டல் தண்ணியாக குடிக்கணும். ஏன்னா உடம்புக்கு நல்லது. நம்ம 2 பேரும் சேர்ந்த மாதிரி குடிச்சிடலாம். ஓகே, 2 பேரும் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதாம்மா. குடிக்க போகிறேன். சுண்டல் வேச்ச சுண்டல் தண்ணி. நாளைக்கு கொள்ளு வைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லு. போதுமா? அவ்வளோதான். என்னது அது? சாப்பிட்டேன். தேங்க்யூ. இன்னைக்கு ஜனநாயகம் ரிலீஸா, நியூ மக்கள் இப்போ அலை மோதி கொண்டு இருக்காங்க. ஓகே, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கா டேஸ்ட்டாக? கொய்யா சாப்பிடவே இல்லையா? வெரி நைஸ். கொய்யா சாப்பிட்டு காட்டு.